தேசிய முற்போக்கு திராவிடர் கழக சொந்தங்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். நான் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் மாற்றுத்திறனாளிகள் அணி செயலாளராக செயல்பட்டு வருகிறேன். என்னுடைய செயல்பாட்டிற்கு எதிராக, அதாவது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தில் இணைந்து செயல்பட ஆரம்பித்த காலத்தில் 2010 முதல் என்னுடைய செல்வாக்கை குறைப்பதற்காகவும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துவதற்காகவும் என் மீது பல பெண்களை பயன்படுத்தி வழக்குகள் பதிவு செய்து என்னை சித்திரவதை செய்தது மார்த்தாண்டம் காவல்துறை. மார்த்தாண்டம் காவல்துறை என்று சொல்வதை விட எனது பகுதியை சார்ந்த ஒரு காவல் அதிகாரியின் தூண்டுதல் இதன் பின்னணியில் இருக்கிறது. அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவரது சதித்திட்டங்களையும் அவரது ஊழல்களையும் அம்பலப்படுத்தி அதன் ஆதாரத்துடன் அன்றைய காலகட்டத்தில் அன்றைய எஸ்பி அவர்களுக்கு புகார் செய்திருந்தேன். அந்த புகாரை வாங்கி வைத்து கொண்டு என்னை பழிவாங்கும் நோக்கத்துடன் எனது வீட்டில் அத்துமீறி நுழைந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் எனக்கு சாதகமான ஆவணங்களை எனது அறை கதவை உடைத்து கொள்ளையடித்துவிட்டு என் மீது பொய் வழக்குகளை போட்டு 13 ஆண்டுகளுக்கும் மேலாக சித்திரவதை செய்தனர். அந்த சித்திரவதைக்கு துணை போன குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரை பயன்படுத்தி இன்று என்னை கொலை செய்ய முயற்சி செய்கிறது. நமது ஒரு குடும்ப சொத்தில் ஒரு சுற்றுச்சுவர் கட்ட வேண்டியது இருந்தாலும், சிறிதாக ஒரு கோழிக்கூடு கட்ட வேண்டியதாக இருந்தாலும் அதன் வரிபடத்தை பஞ்சாயத்தில் கொடுத்து அதற்கான கட்டணத்தை செலுத்தி அனுமதி வாங்கித்தான் அதை செய்ய வேண்டும். அதேபோல் ஆட்டோ ஸ்டாண்ட் உட்பட வருமானம் வரக்கூடிய எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதை சார்ந்திருக்கும் உள்ளாட்சி அமைப்பின் முறைப்படி தெரியப்படுத்தி அதற்கான கட்டணத்தை செலுத்தி அனுமதி வாங்கித்தான் செய்ய வேண்டும். ஆனால் இது எந்த அனுமதியும் இல்லாமல் அந்த என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் அமைப்பதற்காக மார்த்தாண்டம் காவல்துறையை சார்ந்த ஒரு அதிகாரி ஒப்புதல் அளித்து என்னை கொலை செய்ய துணை புரிந்து வருகிறார். இவர் மீது பலமுறை எந்த புகாரும் செய்தும் எதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே ஒன்று அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை எனக்கு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள அனுமதி தர வேண்டும். இந்த கோரிக்கையை முன்வைத்து நாளை முதல் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளேன் என்பதை பணிவுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.